ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 10 நோற்றுச் சுவர்க்கம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் 5வது கோபிகையை எழுப்புகிறாள். ஆண்டாள் சொல்கிறாள், நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோன்பு நோற்று புகுகின்ற ஸ்வர்க்கம். இங்க ஸ்வர்க்கம் என்பது இந்திரனோட ஸ்வர்கலோகம் இல்ல. ஸ்வர்க்கம்னா கிருஷ்ண அனுபவம், கண்ணனோட இருப்பது, அவனுக்கு கைங்கரியங்களை செய்வது, அடியார்களுக்கு பக்தர்களுக்கு, இதுதான் ஸ்வர்க்கம். ஆண்டாள் இந்த கோபிகையை பார்த்து சொல்கிறாள், நோன்பு நோற்று கிருஷ்ணானுபவம் என்ற ஸ்வர்க்கத்தை அடைந்து அனுபவிக்கிறாய். ஆனால் ஆண்டாள் உண்மையாகவே சொல்வது, நாங்க எல்லாம் நோன்பு நோற்று பெறப்போவும் கிருஷ்ணானுபவம் உனக்கு நோன்பு நோற்காமலே கிடைத்திருக்கே. ஏடா கண்ணனுக்கு இந்த கோபிகை மேல ஒரு தனி பிரியம். இப்போவும் கண்ணன் உள்ள இருக்கான்னு ஆண்டாளுக்கு ஒரு சந்தேகம். உள்ள இருந்த கோபிகை எதுவும் பேசாம இருந்தா. ஆண்டாள் சொல்கிறாள், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், கதவைத்தான் திறக்கல, மாற்றமும் தாராரோ, உள்ளே இருந்து பதிலாவது சொல்லலாமே. உடனே அந்த கோபிகை கண்ணன் உள்ள இல்லைன்னு சொல்றா. ஆண்டாள் சொல்கிறாள், நாற்ற துழாய்முடி நாராயணன் இல்லையே, உள்ள இருந்து திருத்துழாய் துளசி வாசனை வருகின்றதே அப்படின்னு ஆண்டாள் கேக்குறா. அந்த கோபிகையோ, கதவெல்லாம் பூட்டி இருக்கே, கண்ணன் எப்படி உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்றா. ஆண்டாள் சொல்கிறாள், நாற்றத்துழாய் முடி நாராயணன். கண்ணன் யாரு? நாராயணன். எல்லா இடத்திலையும், எல்லா ஜீவராசிகளிலும், எல்லா பொருட்களிலும் வியாபித்து இருப்பவர். இந்த கதவுலையும் பூட்டலையும் அவரே அந்தர்யாமியாய் இருக்கிறார். அவரை தடுக்க முடியுமா? ஆண்டாள் சொல்கிறாள், போற்றப்பறை தரும் புண்ணியன். நாம் அவனை ஸ்தோத்திரம் செய்து அவன் புகழ் பாடி போற்றுவோம். புண்ணியன், தார்மீகன். இந்த சம்சாரத்தில் தத்தளிக்கும் நம்மை கரையேற்றி மோட்சம் அளிப்பதே தன் தர்மமாக கொண்டவன். போற்றப்பறை தரும் புண்ணியன் நமக்கு கைங்கரியம் எனும் பறையை பகவானுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை தருபவன். பண்டொரு நாள் முன்னொரு காலத்துல கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் யமனின் வாயில் விழுந்த கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணனுக்கும் இந்த கோபிகைக்கும் யாரு ரொம்ப நேரம் தூங்குறாங்கன்னு பந்தயம். அந்த பந்தயத்துல கும்பகர்ணன் இந்த கோபிகை கிட்ட தோத்தே போயிட்டான். ஆண்டாள் கேக்குறா, கும்பகர்ணன் தோத்ததால அவனோட ஸ்வத்தான தூக்கத்தை உனக்கு தந்தானா? தோற்று முடக்கே பெருந்துயில் தான் தந்தானோ என்று ஆண்டாள் இந்த கோபிகையை பார்த்து கேட்கிறாள். அவனோட தூக்கம் உன்னோட தூக்கம் ரெண்டும் சேர்ந்து பெரும் துயில். ஆற்றனந்தலுடையாய் கண்ணனுக்கு கைங்கரியம் செய்து செய்து கலைத்து விட்டாயா? அருங்கலமே, நீதான் எங்களுக்கு ஆபரணம் போன்றவள். நீ வந்தால்தான் கண்ணன் எங்களையே பார்ப்பான், எங்களை ஏற்றுக்கொள்வான். தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். அப்படியே வந்து கதவை திறக்காதே, உன்னை தெளிவு படுத்திக் கொண்டு சீர்படுத்திக் கொண்டு வந்து கதவை திறன்னு ஆண்டாள் சொல்கிறாள். இந்த கோபிகையும் வந்து ஆண்டாள் கோஷ்டியில் சேர்ந்தாள். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகருணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ.
ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்த திரவேலோ நம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.